ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆதித்யா டிலைட்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 1.5 kg சாக்லேட் ஸ்பாஞ்சுக்கான பர்ஃபெக்ட் மெஷர்மெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு க்ளீன் பவுலில் 7 முட்டையை உடச்சி ஊற்றிட்டு அது கூட 1 டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்து பீட்டர் வச்சு பீட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நுரைச்சி வர டைமில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு எடுத்து வச்சுருக்கிற பவுடர் சுகர் இது எவ்வளோ நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மெஷரிங் கப்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதில் 1 கப் ப்ளஸ் அரை கப் ப்ளஸ் 3 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம். இதை வந்துட்டு 3 பேட்சாக ஆட் பண்ணிவிட்டு ரிப்பன் கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி ரிப்பன் கன்சிஸ்டன்சி வரணும். இப்போ இந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி 1.5 கப் மைதா ப்ளஸ் வந்துட்டு 3 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர், 1.5 டீஸ்பூன் வந்துட்டு பேக்கிங் பவுடர் இது எல்லாத்தையும் எடுத்து சலித்து வச்சுருக்கேன். அதை ஒரு 2 பேட்சாக சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஸ்பீடில் வச்சு மெதுவாக பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓவர் பீட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த ஃப்ளஃபியான இது வராது, அப்படியே அமுங்கி போயிடும். ஸோ வந்துட்டு மெதுவாக வந்துட்டு இப்போ இந்த டைமில் அடியில் இருக்கிறதெல்லாம் கட் அண்ட் ஃபோல்டர் மெத்தடில் வந்துட்டு ஸ்பேச்சுலா வச்சு எடுத்து விட்டு இப்போது நான் இதை வந்து 7 inch டின்னில் 2 டின்னில் வந்துட்டு ஊற்றி பேக் பண்ணி எடுக்க போகிறேன். ஏன்னா நான் வந்துட்டு டால் கேக் தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். ஸோ அப்போ வந்துட்டு நான் 7 inch டின்னில் 2 டின்னில் ஊற்றி பேக் பண்ண போகிறேன். இந்த மாதிரி நல்லா டேப் பண்ணிவிட்டு 180 டிகிரியில் 10 minutes ப்ரீ ஹீட் பண்ண ஓடிஜியில் இப்போ நம்ம பேக் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ ஆல்ரெடி நான் ஓடிஜியை ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்துட்டு நம்ம டின் வச்சுட்டு 30 minutes வந்து 180 டிகிரி செல்சியஸில் வந்துட்டு பேக் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ டைம் முடிஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள் நல்லா எப்படி வந்துட்டு பேக் ஆகி வந்திருக்குன்னு, நல்லா எவ்வளோ ஸ்பாஞ்சு ப்ளஃபியாக வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரியான ஸ்பாஞ்ச் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் வந்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.